ராம் ராம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நமः. திருவிளையாடல் புராணம். அதுல கஷேத்திர விசேஷம், தீர்த்த விசேஷம்லாம் பார்த்துட்டு இப்ப மூர்த்தி விசேஷத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். எந்த ஒரு ஸ்தலத்துக்குமே பெருமை வெறும் தீர்த்தத்தினாலேயோ கஷேத்திரத்தினாலேயோ வந்துடுமான்னு கேட்டா அது ஒரு டிஸ்பியூட்டபிள் ஃபேக்ட் தான். அது அங்க ஒரு மூர்த்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த மூர்த்தியினுடைய விசேஷத்தினால்தான் மற்ற ரெண்டும் பிரதிபலிக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நட்சத்திரங்களும் பிரகாசிக்கிறது, சந்திரனும் பிரகாசிக்கிறார். ஆனா சூரியன் இல்லைன்னு இவாள்லாம் தெரியுமோ? தெரியாது. அது மாதிரி நல்ல நதி ஓடுறது, அப்புறம் நல்ல அந்த கஷேத்திரம் ரொம்ப அழகா நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரு மூர்த்திக்கு ஒரு விசேஷம் இல்லைன்னா அது பிரகாசிக்குமோ? பிரகாசிக்காது. ஸோ மூர்த்தி தான். மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி அப்படின்பார் நம்ம அபிராமி பெற்றார். அது வாயால சொல்ல முடியாது, வாசாம கோச்சரம் சொன்ன மாதிரி நம்ம மனசுக்கெல்லாம் எட்டாத அப்பேற்பட்ட அந்த மூர்த்தியினுடைய விசேஷத்தை நம்ம எடுத்துன்னு ஏதோ கொஞ்சம் சொல்றோம்னா அது எப்படின்னா, கடல்ல இருந்து ஒரு கை தண்ணி அள்ளிட்டு ஒரு கையளவு எவ்வளவு கொள்ளும், அது அள்ளின்னு கொடுத்து இதுதான் கடல்னு. அப்படியாது. கடலுடைய ஒரு அம்சம்னா அதுல இருக்க முடியுமே தவிர கடலாவே இதாயிடுமோ? ஆகாது இல்லையா? அதனால நம்ம என்னதான் அள்ளிட்டு பெருமைகள்லாம் சொன்னா கூட இன்னும் ஒரு சில விஷயங்களை தான் நம்ம டச் பண்ண மாதிரி இருக்குமே தவிர பெருசா அப்படியே பகவானுடைய அத்தனை கீர்த்தியையும் அத்தனை மகிமையும் நம்ம சொல்லிட முடியுமான்னு சொல்ல முடியாது. அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். பல பேர் எழுதிருக்கக்கூடிய புராண காவியங்களுடைய கிரந்தங்கள்ல இருந்து பார்த்தாக்க இவா சொல்லாதெல்லாம் அவா சொல்லிருக்கா, அவா சொல்லாதெல்லாம் இவா சொல்லிருக்கான்னு நம்ம பிரமிச்சு போறோம். ஆனா எல்லாமே இருக்கு. இவா கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கா, அவ கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கா, அவ கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கான்னு ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு அவ எடுத்துட்டதை அந்த கையளவு கொண்டு அந்த தீர்த்தத்தை நம்மளோட எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். பட் மூர்த்தின்னு வரும்போது அப்படி அனுபவிச்சிருக்கா அந்த காலத்துல பார்த்தா அருணகிரிநாதர் எடுத்தான், சரி தேவாரத்தில் வரக்கூடிய ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், அப்புறம் திருவாசகம் பண்ண மாணிக்க வாசகர், அப்புறம் கம்பநாட்டாழ்வார், ஒட்டக்கூத்தர், ஒருத்தரும் பரஞ்சோதி முனிவர், அப்புறம் வில்லிபுத்தூர் பாரதத்துல இப்படி ஒருத்தரும் சவுத்ல அப்படி அனுபவிச்சிருக்கா. இப்படி நார்த்துக்கு ஈக்குவலா. இன்னும் சொல்ல போனா ஆண்டாளுடைய பாசுரங்கள் எடுத்திருந்தாலும் சரி, ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் எடுத்தாலும் சரி, பெரியாழ்வாருடைய பாசுரங்கள் எடுத்தாலும் சரி, அந்த பகவானோட ஒன்றி போயிருக்கா. பகவானை தனியாவே அவ பார்க்கல. ஒரு சில பேர் அவளுக்குள்ளேயே லைக்கியம் ஆயிட்டா, ஒரு சில பேர் அப்படியே ஒரு ஒட்டு உறவாடி இருக்கா. அதெல்லாம் பார்க்கச்ச நம்ம இப்ப இருக்கிற காலகட்டத்தை அதெல்லாம் இல்லையே நினைக்கச்ச வருத்தமா தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலை திரும்பி வர முடியுமா? வருமா? அந்த ராமராஜ்யத்தை கொண்டு வருவோம்லாம் சொல்றோமோ இல்லையா, அது மாதிரி ராமராஜ்யம் எப்படி இருந்ததுன்னு அப்ப இருந்தாதான் இப்ப சொல்ல முடியும் இல்லையா? அந்த ஒரு சுபிக்ஷத்தையும் அந்த ஒரு சௌபாகியத்தையும் அந்த சௌமங்கல்யத்தையும் இப்ப யார் கொண்டு வர முடியும்? அது மாதிரிதான் அந்த காலத்துல எழுதுகிறது கதைகளுடைய அந்த ஒரு எண்ணங்களையும் அந்த சிந்தனைகளையும் அதனுடைய வாக்கு மூலமாக வெளிப்பற்றக்கூடிய பாடல்களையும் பார்க்கும்போது கடைசியா நம்ம பார்த்தோம் சுப்பிரமணிய பாரதியாருடைய கவிதைகள் எல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் கிட்டத்தட்ட அது சங்க காலத்துக்கும் இப்ப இருக்கிற நடைக்கும் ஒரு பாலம் மாதிரி அமைஞ்சு எல்லாருக்கும் புரியுற மாதிரி எளிமையாக அந்த பக்தியும் சேர்த்துண்டு தேசபக்தியும் சேர்த்துண்டு அவருக்கே உரிய கண்ணன் மேல இருக்கிற பக்தியும் காமிச்சு அவர் பண்ண பாடல்கள், அவருடைய விசேஷங்கள் இன்னைக்கு அவர் தொடாத துறைகள் கூட கிடையாது. எல்லா துறைகளை பத்தி அவர் எழுதிட்டு போயிட்டார். அப்பேற்பட்ட பாரதியார் வழியில நம்ம நிறைய இருந்தாலும் முழுக்க முழுக்க பக்தியிலே பிரமாதமா வச்சிருந்தவா தாய்மான சுவாமிகள், வள்ளலார், பட்டினத்தார், இவெல்லாம் அந்த காலமேக புலவர் கூட நிறைய ஏதோ ரொம்ப ஜாஸ்தி இல்லை அவரோடது. ஆனா அவர் கூட நிறைய அம்பாளுடைய பரமாக நிறைய எல்லாம் பண்ணியிருக்கார். எத்தனையோ விஷயங்கள் அவ ஊடகமா சொல்லியிருக்கா. அவை அவருடைய பாடல்கள்லாம் அதெல்லாம் நிறைய நமக்கு கிடைக்காதெல்லாம் இருக்கு. எப்பேற்பட்ட ஒரு மூர்த்தியாக இருந்தால் அவனால அந்த தலத்துக்கும் அவன் அருகில் இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கும் ஒரு விசேஷம் வரும் அப்படின்னு சொல்லும் போது ஆழ்வார்கள்லாம் முழுக்க முழுக்க ஸ்ரீமன் நாராயணனையே பிரதானமா எடுத்துண்டு அதனால பெருமை அப்படின்னு சொல்ற. ஸ்ரீரங்கத்துல பெருமாள் அந்த 2 காவேரிக்கும் நடுவுல உபய காவேரி மத்தியில அவர் வீட்டு இருக்கிறதுனால தான் அந்த காவேரிக்கு ஒரு பெருமை அப்படிங்கிறோம். 2 கரைகளையும் பல கஷேத்திரங்கள் இருக்கிறதுனால்தான் தஞ்சாவூர், கும்பகோணம், மாயவரம்னு எல்லா ஊர்லயும் பல திவ்ய கஷேத்திரங்கள் இருக்கிறதுனால ஒரு பெருமை. தாமிரபரணின்னு எடுத்துட்டாலும் அந்த 2 கரையிலையும் பார்த்தாக்க நவ திருப்பதிகளும் இருக்கு, நவ சிவக்ஷேத்திரங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஒரே நாள்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறார்.
அதே மாதிரிதான் கும்பகோணத்துல இருந்து இந்த பக்கம் தஞ்சாவூர், அந்த பக்கம் மாயவரம் வரைக்கும் பார்த்தா நவக்கிரகங்களுக்கு உண்டான 9 கஷேத்திரங்கள், எல்லா கிரகங்களையும் ஒரே இடத்துல கூடிய சூரியனார் கோவில், சூரியனுடைய கஷேத்திரம், இப்படி பல விசேஷங்கள் இருக்குன்னா அந்தந்த மூர்த்திகளுடைய ஒரு பிரதாபத்தினாலையும் அதனுடைய மகிமையினாலையும் அவருடைய விசேஷத்தினாலையும் மற்றதெல்லாம் ஜொலிக்கிறது. அதனால ஒரு வைரத்தை அப்படி வச்சு படபடபடலான்னு அது மின்னிட்டுன்னா அந்த ஒளியில அதோட கூட இருக்கிற அந்த ஸ்டட்டும் சேர்ந்து தானே ஒளிர்றது இல்லையா. தங்கத்துக்கே இயல்பான ஒரு ஒளி இருந்தாலும் அந்த வைரம் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிற மாதிரி இந்த மூர்த்தியுடைய விசேஷத்தினாலதான் நமக்கு எல்லா கஷேத்திரங்களும் இந்த தீர்த்தங்களும் ரொம்பவும் வியாபகமா இருக்கும் அப்படின்னு நமக்கு நினைக்க தோன்றது இல்லையா. அப்ப அந்த மூர்த்திக்கு ஒரு விசேஷம் இருக்கணுமே. அந்த மூர்த்தி எப்படி ஒருத்தத்தை அனுபவிச்சா அப்படின்னா, பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்த மின்னார் செஞ்சடை மேல் விழுகொன்றை அணிந்தவனே அப்படின்னு ஒரு பாடல் நம்ம கேட்டுக்கிறோம். பொன்னார் செஞ்சடை மேல், பொன்னார் மேனியனே, பொன் போன்ற பளபளவாக இருக்கக்கூடிய மேனியோட அதே ஒரு தங்க மாதிரி ஜொலிக்கக்கூடிய மேனியை உடையவனாக அந்த சிவனா இருக்கார். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்க செய்து, அந்த புலியினுடைய தோலை இடுப்புல ஆடையா கஜதர்மாபரன்னு சொல்ற. இது புலிய தோலையும் அவர் ஆடையா கட்டிட்டு இருக்காரு, யானை தோலையும் ஆடையா கட்டிட்டு இருக்காருன்னு சில கதைகள்ல இருந்து நமக்கு தெரியுது. புலித்தோலை அரைக்க செய்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அடைந்தவன், மின்னல் போல மிளிரக்கூடிய அந்த செஞ்சடையில கங்கையையும் மழுவையும் சந்திரனையும் அணிந்து கொண்டிருக்கக்கூடியவனே அப்படின்னு அவர் பார்க்கிறார். வள்ளலார் சொல்லும் போது இன்னும் ஒரு படி மேல போல, தோடுடையார் புலி தோலுடையார், கடல் தூங்கும் ஒரு மாடுடையார், மழு மான் உடையார், பிரம்மன் தலையாம் ஓடுடையார், ஒற்றியூருடையார், புகழ் ஓங்கிய வெண் காடுடையார், நெற்றி கண் உடையார், எம் கடவுளாரே. அந்த உடையார் 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 நான் சொல்லிட்டே வர்றது. அபிராமி பற்ற கூட ஒரு இடத்துல வரும்போது ஒளிர்மதி செஞ்சடையாடை வஞ்சகர் நெஞ்சு அடையாடை அப்படின்னு ஒரு அடையாடை அடையாடை அந்த மாதிரி வார்த்தைகளையே சொல்லுவார். வஞ்சகர் நெஞ்சு அடையாடை மாது அப்படி ஒரு அதே மாதிரி மாதுளம் போல் இறத்தாளை அப்படி தாளை 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 வர மாதிரி, இன்னும் சில பேர் இந்த தாயே தாயே தாயேன்னு வர மாதிரி எழுதிப்பா. அது மாதிரி இதுல தோடு உடையார், காதுல தோடு போட்டு இருக்காரு அவர். என்ன ஒரு பக்கம் பார்வத்தியனும் ஆனா தோடு மாத்திரம் தெரியாது. புலித்தோளுடையார், மின்னார் செஞ்சடை மேல் புலித்தோலையை அரைக்க செத்துற மாதிரி இங்க அழகான இந்த உடம்புல புலித்தோலையும் போட்டு இருக்கார். கடல் தூங்கும் ஒரு மாடுடையார், ஒரு மாடுன்னு ரிஷபம். அந்த ரிஷபம் யாரா இருக்காருன்னா, பிரதோஷ காலத்துல ஸ்ரீமன் நாராயணனே ரிஷப ரூபமாக அவருடைய தலை மேல 2 கொம்புக்கண்ணுல பரமேஸ்வரன் நர்த்தனம் ஆடுறதாக ஒரு ஐதீகம் இருக்கு. ஏன்னா அந்த சமயத்துல எங்க ரிஷப வாகனம் போயிடுது அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒருத்தர் பதில் சொன்னார். ரிஷபத்துல அவர் தான் போய் ஆலகால் விஷத்தை அந்த ஓடுல எழுந்திட்டு வந்தாராம். ஏந்திட்டு வந்த உடனே அவர் கையில வச்சுட்டு இருக்கார். இது அப்படியே உருட்டி அவர் வாயில போட்டு பரமேஸ்வரன் சாப்பிட்டுட்டார். அந்த ஒரு இதுலதான் நர்த்தனம் ஆடுறார் அப்படின்னு ஒருத்தர் ஒரு கவியனுடைய ஒரு வியாக்கியானம் இது. அப்போ கடல்ல தூங்கக்கூடிய பார்க்கடலில் உறங்கக்கூடிய அரித்துயிலம் மாயன் அவர் ரிஷபம் இல்லாட்டான நான் ரிஷபாகமாக நிற்கிறேன்னு சொல்லி ரிஷப வாகனமாக நின்று அவரை தாங்கி கொண்டிருக்கிறார். அதனால்தான் பிரதோஷ காலத்துல விஷ்ணு கோயில்ல எல்லாம் விஷ்ணு இல்லை, அவர் சிவன் கோயிலுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி அங்க சாயங்கால விசேஷமான ஆராதனை பூஜைகள்லாம் ரொம்ப லேட்டா தான் பண்ணுவான்னு சொல்லுவான். அது ஒரு சிலர் அப்படி சொல்றார். சில கோவில் அப்படி இருக்கும்போது இருக்கு. மழு மான் உடையார், ஒரு கையில மழுன்றது ஒரு ஆயுதம், அப்புறம் மான் ஒரு கையில வச்சிருக்கார். அப்புறம் பிரம்மன் தலை, பிரம்மாவுடைய ஒரு தலையை கிள்ளினால அந்த ஓடு கையில இருக்காது. அப்புறம் ஒற்றியூருடையார், அவருடைய வாசஸ்தலம் எதுன்னா திருவொற்றியூர். திருவொற்றியூர் தான் எப்போ அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி மதுரையில தான் இருக்கார் அப்படின்னு இவர் சொல்ற மாதிரி, நம்ம பரஞ்சோதி முனிவர் சொல்ற மாதிரி இவர் வள்ளலார் சொல்ற திருவொற்றியூர். அவர் திருவொற்றியூர் பக்கத்து தானே வாழ்ந்தார். அதனால அங்க இருந்த பெருமானை பத்தி சொல்லிட்டு இருக்கார். ஒற்றியூருடையார், புகழ் ஓங்கிய வெண்காடுடையார். இங்க மாத்திரம் இல்ல, திருவெண்காட்டுலயே இருக்காராம். புகழ் மிகுந்த வெண்காடுடையார். அங்க இருக்கிற சாமிக்கு அகோரமூர்த்தின்னு பேரு. முதல்ல அங்கதான் சிதம்பரத்துக்கும் முன்னாடி நர்த்தனம் ஆடின இடம் அப்படின்னு கூட சொல்றது உண்டு. அப்பேற்பட்டவர் நெற்றியில் கண் உடையார் எம் கடவுளார். என் கடவுள் இருக்காரு, அவருக்கு நெற்றியில ஒரு கண்ணு கூட இருக்கு.
யாருக்குமே இல்லாத என்னன்னா ஒருத்தருக்கும் இல்லாத இவருக்கு மட்டும் இருக்கு அப்படின்னா என்ன, எல்லாருக்கும் 2 கண்ணுன்னா இவருக்கு ஒரு கண் சேர்த்து, நெற்றியில ஒரு கண். அப்படி அழகான கண்ணை நெற்றியிலே உடையவரா இருக்கார். இதெல்லாம் வச்சுட்டு அவர் என்ன பண்றாரு தெரியுமா? நோயை அறுக்கும் பெரும் மருந்து. அவர் சாதாரணப்பட்டவர் கிடையாது. பேசஜம் பிசக் அப்படின்னு சொல்ற மாதிரி அவரேதான் வைத்தியர், அவரேதான் வைத்தியம், அவரேதான் மருந்தாக இருக்கார். நோக்கற்கு அறிய நுண்மை தனி தூய விடைமேல் வரும் நமது சொந்த துணை. இவர் எப்படின்னா ரொம்ப உறுதியான பொருள். இவர் பிறவி பிணியை நீக்கக்கூடியவர், அப்பேற்பட்ட ஔஷதமாக வழங்கக்கூடியவர், காண்பதற்கு அரியதான ஒரு நுண்பொருளாக இருக்கிறார். அனோர் அணியனா மகத்துவ மகியனான எல்லாத்துக்கும் சின்னத்துக்குள்ள சின்னதாகவும் பெருசுக்கெல்லாம் பெரிதாக அவரேதான் இருக்கார். அப்புறம் பரிசுத்தமான ரிஷப வாகனத்து மேல அவர் ஆரோகணித்து எப்பவும் வந்துட்டு இருக்கார். அப்பேற்பட்டவருக்கு அந்த சொந்த துணையாக நமக்கு இருக்கார். தோற்றுவிக்கும் ஆய வினையால் அந்த சிவபெருமான் இருக்காரு. அப்படி அவரோட மன நெருக்கத்தோட நம்ம இருக்கும் போது என்ன ஆகுறதுன்னா, அஞ்சேல் மனசே நெஞ்சே நீ அஞ்சேல்கிறார். ஏன் மனமே நீ அஞ்சாதிரு மனமே, நீ மனசே நீ அஞ்சவே அஞ்சாத. ஏன்னா அந்த பரமேஸ்வரன் விடை மேல ஏறி உன்னுடைய உன் மேல உட்கார்ந்து இருக்காருன்னா உன்னுடைய மனசுல குடியிருக்காருன்னு சொன்ன நான் இதை ஆணையிட்டு சொல்றேன் பாரு. இது அவர் ரொம்ப அரியவரவர். அவர் உனக்கு அதிசுலபமா கிடைச்சிருக்காரு உன் மனசுல உட்கார்றதுக்கு. இது ஜெய அயன்மால் நாடு அரிதான். ஹரி அயன், பிரம்மாவும் விஷ்ணுவும் கூட அவ்வளவு நெருக்கமா எங்கோ கொஞ்சம் தள்ளி இருந்து பாக்கலாமா, சித்தமோட பேசுறேன்னு எப்ப வரலான்னு கேட்டுன்னு தான் போகணுமா. அப்படி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போகணும். ஆனா அப்பேற்பட்ட அரியவனான அந்த பெருமானானவன் எம்பெருமான் செம்பெருமான் அவர் என்ன பண்றாருனாக்க நம்ம கூப்பிட்ட உடனே ஓடி வந்துடுறார். ரொம்ப அதிசுலபம். அவர் மனத்தை விட்டு ஓரடி கூட அகலாதவராக இருந்து கொண்டு அடியார்கள் கூப்பிட்ட உடனே ஓடி அவளுக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து பண்றாரா. சந்தோஷத்தோட எதையுமே எதிர்பார்க்காத பண்றாரா. அவரை ஸ்தோத்திரம் பண்ணும் பூஜை பண்ணணும் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு சாதாரண கல்லை வச்சு அதுல ஒரு டம்ளர் தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணாலே அதை பெரிய ருத்ரன் சொல்லி அபிஷேகம் பண்ணவாறு அவர் எடுத்துடுவார். அப்பேற்பட்ட புண்ணிய மூர்த்தியாக வணங்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனானவன் இந்த திரு ஆலவாயில மதுரை எம்பதியில சோமசுந்தரராக வீற்றிருக்கார். அவர் சோமசுந்தரராக வீற்றிருக்கார் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி அங்கதான் இருந்துட்டு இருக்கார். லிங்க ஸ்வரூபமா அவர் இருந்துட்டு இருக்கார். நம்ம அதை பத்தி பார்க்கும்போது எப்படி முதல்ல ஒரு 2-3 பாடல்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா? பார்த்திருக்கோமா? ஒரு 3 பாடல் பார்த்தோமா? ஆமா ஆமா. திரு ஆலவாய் திருத்தலத்துல உள்ள செம்மையான அழகான சிவந்த பொத்தாமரை மலர்ந்த மகா தீர்த்தத்துல ரொம்ப ரொம்ப பெருமையோட இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம் அதை பத்தி யாரால சொல்ல முடியும்? அங்க இந்த நீல கண்டத்தோடையும் 3 கண்ணோடையும் சிவபெருமானானவன் ஞானானந்த மூல மகாலிங்க மூர்த்தியாக அப்படி மேன்மையோடு புகழோடு அங்க வீற்றிருக்கார். ஆலவாய் அமர்ந்த செம்பொன் அம்புய பெரும் தீர்த்தத்தின் மேலவாம் பெருமை தன்னை விளம்புவர் எவரே. அங்கன் நீலமாமிடற்று முக்கண் இராமையன் அறிவானந்த மூலமாய் இலிங்க மேன்மை முறையினால் அறையலுற்றாம் அப்படின்னு இந்த பாடல். இது பத்தி பதார்த்தம் பார்த்தோமோ? இது ஆரம்பிக்கவே இல்லை, இப்பதான் ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கவே இல்லை, இப்பதான் ஆரம்பிக்கிறோம் இல்லையா? இப்பேற்பட்ட அந்த மூர்த்தி எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொல்ல ஒரு பெருமையை சொல்றச்ச இது பொன் நெடு மேரு. மேருன்னா மேரு மலை. அதுல அதை விட விசேஷமா இருக்கக்கூடிய இந்த ஆலவாய் 291வது பாடல்ல ஆலவாய் அலர்ந்த செம்பொன் அம்புய பெருந்தீர்த்தத்தின் மேலவாம் பெருமை தன்னை விளம்புவார் எவரே. அங்கன் நீலமாமிடற்று முக்கன் நிராமயன் அறிவானந்த மூலமாம் இவ்விலங்க மேன்மை ஒரே நாள் அறையதுட்டாம் அப்படின்னு. ஆலவாய், இந்த திரு ஆலவாய் என்று சொல்லக்கூடிய இந்த மதுரையம்பதியிலே மலர்ந்திருக்கக்கூடிய பூத்திருக்கக்கூடிய செம்பொன் அம்புயம் புத்தாமரை. அதாவது செம்பொன் அப்படின்னா அது தங்கம். தங்கம்
அந்த சூரிய ஒளியில பளபளன்னு சிவப்பாக மின்னுறது. பட் சாதாரணமா செம்பொன் அப்படின்னு சொல்லி இன்னொரு லோகத்தை கூட சொல்றது உண்டு. அது என்னது? காப்பரா? காப்பருக்கு செம்பொன் பேரு. ஆனா அந்த காப்பருக்கு என்ன ஒரு குறை அப்படின்னாக்கா, தேய்ச்சி வச்சோன்னா பளபள சங்கத்தை விட பளபளான்னு இருக்கும். ஆனா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தா அது கருத்து போயிடும், ஆக்சிடைஸ் ஆயிடும் ஒரேடியாது. அந்த காத்து சேர்ந்து அந்த ஈர பசை இருக்கும்போது அது ஆக்சிடைஸ் ஆயிடுது, அந்த கருப்பு நிறமாயிடுது. ஆனா இங்க தங்கம் மாத்திரம் எப்போதும் ஒளி குன்றாமல் அப்படியே இருக்கிறதுனால தான் அதுக்கு நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு கூட தங்கமே செல்லமேன்னு கொஞ்சம் இல்லையா, தங்கத்துக்கு அவ்வளவு பெருமை இருக்கு. செம்பொன் அம்புயம், அம்புயம்னா தாமரை. இது சிவந்த பொற்றாமரை ஆகிய பெரும் தீர்த்தத்தின் பெருமை மிகுந்த இந்த தீர்த்தம் இருக்கு. இந்த தீர்த்தத்துல மேலவாம், அவாம்னா விருப்பத்தை உடையவர்கள், மேல் அவாம்னா மேலே செல்ல வேண்டும் என்ற விருப்பத்தை உடையவர்கள். மேலே அப்படின்னா விண்ணுலகம், விண்ணுலகத்தை அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவார்க்காலே அப்பேற்பட்ட விண் உலகத்தாரம். ஏன்னா அவ்வளவு விசேஷமா அந்த விண்ணுலகத்தாரம் மேல் அவாம். அங்க போயிட்டானா அந்த சொர்க்கத்துக்கு போயிட்டா அங்க இருக்கிற சுகங்கள் வேற எங்கேயுமே கிடையாதுன்ற கூடிய பெருமை உடைய இருக்கு இல்லையா, அந்த விண்ணுலகத்தாரும் விரும்புகின்ற பெருமை தானே. அவ அந்த விண்ணுலகத்துக்கு போனாலுமே அவளுக்குமே என்ன விருப்பம் அப்படின்னா இந்த ஆலவாய்க்கு இந்த பொற்றாமரை குளத்துல ஸ்நானம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பெருமை உடையதாக இருக்கான். அந்த அப்பேற்பட்ட இந்த ஆலவாயில் இருக்கக்கூடிய இந்த புண்ணிய தீர்த்தத்துடைய பெருமையை விளம்புவார் எவரே? யாரால் தான் கூற முடியும்? யாரால் சொல்லிட முடியுமா? அது சொல்லும்போது கவிகள்லாம் வழக்கமா சொல்ற ஒரு ஓமை என்னன்னாக்கா, 1000 நாவு படைத்த ஆதிசேஷனாலும் இது சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்புறம் அங்கன், அந்த இடத்துல நீலம் மாமிடற்று, நீலம்னு கருமையான, மிடற்று அப்படின்னா கழுத்து, மாமிடற்று மிக்க கருமையாக இருக்கக்கூடிய தொண்டை, கண்டத்தை உடைய, கழுத்தை உடைய, முக்கள் 3 கண்களையும் விடக்கூடிய, அவர் கண்ணோட கழுத்து நீளமா இருக்கு, 3 கண்ணும் இருக்குதான் அவருடைய விசேஷம். அப்பேற்பட்ட நிராமயன், விஷத்தையே சாப்பிட்டான். ஆனா கூட இந்த சோமசுந்தர கடவுள் நிராமயன், அவருக்கு எந்த நோய் நொடியுமே கிடையாது. அவன் நோயையெல்லாம் போக்கக்கூடிய மருந்தாக அவனுக்கு அருமருந்து, ஒரு தனி மருந்துதை அம்பலத்தை கண்டேன் அப்படின்னு பாடுறாரு இல்லையா. ரொம்ப அருமையான மருந்து, அருமருந்தது தனி மருந்து. இதுக்கு விசேஷம் என்னன்னாக்கா, இது மாதிரி இன்னொன்னு கிடையாது, தனி யூனிக். அதை அம்பலத்தை கண்டேன், சிதம்பரத்துல பார்த்தேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட சோமசுந்தர கடவுளாகிய அறிவு ஆனந்தம், அறிவும் ஆனந்தமுமே வடிவாக இருக்கக்கூடிய பரமானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர். ஞானம் ஆனந்தம், ஞானானந்தம், ஞானம் அனந்தம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அனந்தம்னா முடிவே இல்லாத ஞானத்தை உடையவர், ஞான சுரூபமாக விளங்கக்கூடியவர். அப்பேற்பட்ட ஞானானந்த வடிவமாக கூடிய மூலமா லிங்கம், பெருமை மிகுந்த பெருமை பொருந்திய இது மூல லிங்கமா. இதுதான் முதல்ல இருந்த லிங்கமா. அந்த லிங்க சுரூபமா சோமசுந்தர கடவுள் இருந்தது இந்த மதுரையில இருக்கக்கூடிய இந்த பொற்றாமரை குளத்தின் அருகே இருக்கக்கூடிய அந்த லிங்கம் தான், சோமசுந்தரர் தான் அப்படின்னு சொல்றாரு. இது அந்த பெருமை இருக்கே, முறையினால் அறையில் உற்றாம். முறைப்படி சொல்லணும்னா நான் முயற்சி பண்றேங்க. ரொம்ப பெருமை வாய்ந்தது, அவ்வளவு சுலபமா எல்லாராலும் சொல்லிட முடியாது. அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். எப்படி சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டாக்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முடியுமோ, சமுத்திரத்தையே கொண்டு வர முடியுமான்னு இல்ல, கையில அள்ளிட்டு வரலாம், இல்ல ஒரு ஜக்கில் எடுத்துட்டு வரலாம், இல்லைன்னா ஒரு மக்கள் எடுத்துட்டு வரலாம், அது இல்லைன்னா ஒரு பக்கெட்லயோ குடத்திலயோ எடுத்துட்டு வரலாம். சமுத்திரத்தையே எடுத்துட்டு வர முடியுமா? முடியாது இல்லையா. ஆனா அவ்வளவு பெருமை வாய்ந்த கடல் போன்ற பெருமையுடைய கருணை கடலாக இருக்கக்கூடிய அந்த சோமசுந்தர கடவுள் இருக்காரு. அவர் அறிவாகவும் ஞான வடிவமாகவும் விளங்கக்கூடியவராக இருக்காரு. அவருடைய பெருமை ஏன்னா அவர்தான் மூலலிங்கமாக விளங்கக்கூடிய முதலாக தோன்றிய லிங்கமாகவும் அவரே தான் இருக்கார். அதனால அவரை பத்தி எப்படி முறைப்படியாக அவருடைய விசேஷத்தை பத்தி சொல்ல முடியுமோ அதை நான் இப்போ உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் அப்படின்னு இவர் ஆரம்பிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்துல பொன்னொடு மேரு வெள்ளி பொறுப்பும் மந்தரம் கேதாரம் பன்னெடும் புரிசை சூழ்ந்த வாரணவாசியாதி பன்னரும் தலங்கள் தம்மில் பராபர இவ்விலிங்கம் தோன்றும் முன்னடி கடம்பின் மாடே
முளைத்தது இச்சைவலிங்கம் அப்படின்னு. இது மற்ற கஷேத்திரங்கள்ல இருக்கக்கூடிய லிங்கங்களை எல்லாம் விட இது ரொம்ப சிறந்தது, மேன்மையானது, பெருமை வாய்ந்தது, தனித்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறது எப்படி சொல்ல போற அப்படின்னா மற்றதெல்லாம் கம்பேர் பண்ற போது அதை ரொம்ப சாதாரண இல்லை, அதுவும் ரொம்ப பெருமை வாய்ந்தது தான். அதுக்குமே மகிமை நிறைய இருக்கு. அதனுடைய தன்மையை சொல்லி ஆனா அதெல்லாம் விட இது வசதி ஒருத்தரை பத்தி சொல்லும்போது நம்ம இந்த வேடிக்கையா கூட சொல்றது உண்டு. சில ஜட்ஜஸ் முன்னாடி ஆர்கியூ பண்ணும்போது சில வக்கீல்கள் என்ன பண்ணுவாலாம், எதிரி வக்கீல் சொல்ல விட்டதெல்லாம் கூட சொல்லுவாளாம். எடுத்து சொல்லும் போது அந்த வக்கீலே அசந்து போயிடுவான். அடாடா நம்ம கிட்ட இவ்வளவு பாயிண்ட் தெரியாத போச்சா, நம்ம பாயிண்ட் இதெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப ஈஸியா நம்ம வின் பண்ணிருக்கலாமே. இவன் அத்தனை பாயிண்ட் எடுத்து சொல்லிட்டு இதுக்கெல்லாம் மேல எங்கிட்ட ஒரு சாட்சி இருக்கு இப்ப பாரு அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்து விட்டாருன்னா ஜட்ஜி அசந்து போயிடுவாராம். உடனே எதிரி வக்கீல் அடாடாடா நமக்காக ஆர்கியூ பண்றாரு இவர் நினைச்சா இவர் கடைசியில ஒரு பாயிண்ட சொல்லி கேஸ ஜெயிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவா. பர்ஃபெக்ட் அலிபின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவர் மத்த எல்லா லிங்கங்களையும் பத்தி மலைகளையும் பத்தி விசேஷத்திலேயே பத்தி ஒவ்வொன்றும் சொல்லிவிட்டு ஐயா அதெல்லாம் விட எங்க சோமசுந்தர கடவுள் ரொம்ப மேன்மையானவர், ஏன்னு சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க போறாரு. இவர் பொன்மயமான மேருமலையா இருக்கு. அந்த மேருமலையில மேலும் சொல்ல நம்ம கைலாசம்னு எடுத்துக்கலாமா, இல்ல கைலாசத்துக்கும் பக்கத்துல எடுத்துக்கலாமா, இல்ல வேற அதை விட உயர்ந்த மலைன்னு எடுத்துக்கலாமான்னு தெரியல. ஒரு சில பேர் சொல்றா மகாமேரு மலைங்கிறது இப்ப எங்கேயோ ஆப்கான் பக்கத்துல இருக்குன்ற மாதிரி சில பேர் சொல்றா. சில பேர் இல்ல கைலாச மலைக்கு தான் மேருமலைன்னு பேரு அப்படின்னு சொல்றா. எது எப்படி இருந்தாலும் நமக்கு இப்ப கைக்குள்ள இருக்கிறது இமயமலையில இருக்கக்கூடிய கைலாச மலை தானே. அது அப்படி பனியால மூடப்பட்டு இருக்கும் போது அது மேல சூரிய வெளிச்சம் படும்போது அது ஒரு சமயத்துல பார்க்கும்போது காலங்காத்தால சூரியனுடைய சிவந்த ஒளி ரேகையானது படும்போது அது சிவப்பா தங்க மாதிரி மின்னுறது. அதே கைலாய மலை என்ன ஆகுதுனாக்க மத்தியானத்துல சூரியன் நேர உச்சியில இருந்து வெள்ளவெளேன்னு அந்த ஒளியானது படரும் போது அது வெள்ளி மலை மாதிரி இருக்கு. சோ அப்படி எடுத்துட்டோம்னா கைலாசத்திலே இருக்கக்கூடியதாகவும் நம்ம எடுத்துட்டு பொன்மயமாக இருக்கக்கூடிய அந்த மேருமலை, வெள்ளி போல் மின்னக்கூடிய கைலாய மலை, அப்புறம் மந்தரமலை. இந்த மந்தரமலையை நம்ம இதுல கேள்விப்பட்டிருக்கோம். பால்கடலை கடையும் போது அந்த மந்தரமலையை கொண்டு வந்தா கடைஞ்சா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த மந்தரமலை அதுக்கு ஒரு விசேஷம் உண்டு, அதுவும் லிங்க ஸ்வரூபம் தானே. அப்புறம் கேதாரம்ங்கிற ஊர், கேதார்நாத் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கேதாரம் இது மாதிரி வலிமை மிக்க கோட்டைகள் இருந்தா காசியா. இப்ப எல்லாம் கோட்டையெல்லாம் காணும் காசியில. ஒரு காலத்துல காசியில கோட்டைகள்லாம் இருந்தது, ராஜாக்கள்லாம் ஆளும் போது இருந்தது. அந்த கோட்டைக்குள்ளெல்லாம் உள்ளுக்குள்ள லிங்கங்கள்லாம் இருந்து சிவ பூஜை எல்லாம் பண்ணியிருந்த அரசர்கள்லாம் இருந்திருக்கா. ஆனா பிற்காலத்துல பல வெளிநாட்டு மன்னர்களுடைய ஒரு படையெடுப்புனால காசியினுடைய ஒரு ஒரிஜினல் பொலிவுங்கிறத அழிஞ்சு போயிடுதுன்னு சொல்லுவா எல்லாரும். அப்பேற்பட்ட ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய பராபர லிங்கம்லாம் தோன்றுவதற்கு முன்னாடியே, அந்த லிங்கங்கள்லாம் வரத்துக்கு முன்னாடியே, அந்த கஷேத்திரங்கள்லாம் வரத்துக்கு முன்னாடியே இந்த கதம்ப வனத்துல மூலலிங்கமான சிவபெருமான் முளைத்து அருளினார். இந்த கதம்ப வனம் அந்த ஊர்ல விசேஷமான தல விருட்சம், அம்பாளுக்கு உகந்ததான கதம்ப பூக்களை தரக்கூடிய கதம்ப மரங்கள் நிறைந்த காடு. அவருடைய கதம்ப வன நிலையே அப்படின்னு தீட்சிதர் கூட ஒரு பாட்டுல சொல்றாரு இல்லையா, பூர்வீ கல்யாணம் தான் இருக்கிறேன். கதம்ப வன நிலையேன்னு சொல்றாரு இல்லையா. கதம்ப வனம் அது ஒரு இடத்துல கூட சொல்லுவாங்க. இன்னைக்கும் ஒரு தோட்டம் மாதிரி வச்சு அந்த மரத்தை பாதுகாத்து வச்சுட்டு இருக்கலாம். கதம்ப மரங்கள் நிறைய நிறைந்த ஒரு தோட்டம் மதுரையில இருந்து 10-15 கிலோமீட்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இடம் தெரியல. ஆனா இன்னைக்கு அந்த கதம்ப வனம்ங்கிறது என்ன, கதம்ப பூங்கிறது என்ன அப்படின்னு. கதம்பம்னா நம்ம சாதாரணமா சொல்றது ஒரு முழம் கதம்பம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னோம்னா பல வர்ணத்துல உள்ள வாசனையான பூக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து கோத்து அதை தொடுத்து எடுத்துட்டு வந்தது கதம்பம் நாம நினைச்சுட்டு இருக்கோம். அது கூட அந்த காலத்துல சொல்லுவாங்க தஞ்சாவூர்ல கதம்பம் ரொம்ப விசேஷம்னு. தஞ்சாவூர் கதம்ப பூ இருக்க அது யாராவது தஞ்சாவூர் போயிட்டு வரவாள்கிட்ட எல்லாரும் சொல்லி அனுப்பா, நீங்க வரும்போது தஞ்சாவூர்ல இருந்து ஒரு முழம் கதம்ப பூ வாங்கிட்டு வாங்க சுவாமிக்கு சாத்துறதுக்குன்னு. அவ வாசல் எடுத்துன்னு வரும்போதே அது அவ்வளவு கமகமான அவ்வளவு வாசனையா இருக்குமா. அப்பேற்பட்ட ஆனா இங்க கதம்பம்ங்கிறது ஒரே ஒரு மரம், கதம்ப வனம். அந்த மரத்துல இருக்கக்கூடிய பூ கதம்ப வனத்துடைய பூ. அது கதம்ப மரத்துடைய பூ, அதனுடைய வாசனை. அங்கே இருக்கக்கூடிய அந்த
கதம்ப வனத்தினுடைய அடியில இருக்கக்கூடிய அந்த மதுரையம்பதியில வீட்டிருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுள் இருக்காரு, அவர் தான் எல்லாருக்கும் மூத்தவர் அப்படின்ற. ஏன்னா முதல்ல வந்தவர் அவர் தான் அப்படிங்கிறது. இது என்ன பதம் பதமா பார்க்கும்போது பொன் நெடு மேரு, நெடு மேருன்னா உயர்ந்த மேருமலை, நெடிய நெடுமால் அப்படின்னு சொல்லும்போது திருமால் வந்து திருவிக்கிரம அவதாரம் பண்ணும்போது நெடுமாலாக நெடிய மாலாக நின்றவர். இதுல கூட ஆண்டாள் திருப்பாவில கூட வரும், ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு சொல்லி பாடுறாரு இல்லையா. அப்படிப்பட்ட இந்த பொன் நிறமாக இருக்கக்கூடிய அந்த மேருமலை உயர்ந்ததாக இருக்கிறது. அதுவே லிங்க ஸ்வரூபம். வெள்ளி பொறுப்பு, வெள்ளி வெள்ளி போல் மின்னக்கூடிய பொறுப்பு அப்படின்னா மலை, அது கைலாச மலை. பொறுப்பு, பொறுப்பு வில் அப்படின்னு சொல்லி அபிராம்பேட்டை பொறுப்பு வில் வாங்கிய அப்படின்னு சொல்லி, அதாவது மலையை வில்லாக வளைத்து கையில் ஏந்தி கொண்டு வந்த சிவபெருமான் அப்படின்னு சொல்லி பொறுப்பு வில் வாங்கிய போதில் அயன் சிரம் ஒன்று சென்ற கையான் இழப்பாகம் சிறந்தவளை அப்படி அந்த பொறுப்பு வில் கையில மலையே அவர் வந்து வில்லாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் இருக்கானே, அவர் வந்து அந்த பிரம்மாவுடைய ஒரு தலையை கிள்ளிட்டார் இல்லையா, அப்பேற்பட்டவர். அவருடைய உடம்புல இடது பாகத்தை நீ வென்று நீ அடைந்து விட்டாயன்னு சொல்லுவார் அந்த இடத்துல. இங்க வந்து அந்த கைலாச மலை வெள்ளி பொறுப்புன்னு வெள்ளி போல மின்னக்கூடிய கைலாச மலை. மந்தரம் அப்படின்னா மந்தரமலை. கேதாரம், திரு கேதாரத்திற்குடைய சுவாமி. வல் நெடும் புரிசை சூழ்ந்த, வல் நெடும்னா பெரிய வலிமை முருந்திய, புரிசை, புரிசைனாக்க அதுக்கு வந்து கோட்டைன்னு அப்படின்னு சொல்லுவார். மதில்கள், கோட்டை, கோட்டை சுவர்கள் அப்படின்னு சொல்லுவார். இது வந்து புரிசை சூழ்ந்தன வலிய நெடிய உயரமான வலுவான மதில்கள் எல்லாம் சூழ்ந்த, கோட்டை மதில்கள் எல்லாம் சூழ்ந்த வாரணவாசியும். அது ரெண்டு வாராணசிக்கு ரெண்டு இதுல வருணா அசி அப்படின்னு ரெண்டு ரிவர் வருது. அது என்னடா அதுக்கு பேரு தெரியல எனக்கு. அப்படியே வருணா அசி ரெண்டும் சேர்ந்துதான் வாராணசி அப்படின்னு சொல்லுவா. அது என்னன்னு தெரியல. அது வந்து ரெண்டு நதிகள் அங்க வந்து சேர்ற இடமோ எனக்கு தெரியல. வாராணசி, அது காசி. ஆதி முதலாக உள்ள இது முதலான இத்தனை நான் சொன்னேனே என்னென்ன, மேருமலை, மந்தரமலை, கேதாரம், அப்புறம் வந்து காசி, இதெல்லாம் இந்த எல்லா இடத்துல இருக்கக்கூடிய பன்னரும் தலங்கள் தம்மில் இந்த சொல்லற்கு அறிய நம்மளால வந்து விவரிச்சு கூற முடியாத அளவுக்கு பெருமை வாய்ந்த இந்த இடங்களில் எல்லாம் சொல்லுதற்கரிய இந்த திருப்பதிகள்லாம் இருக்க. இதுல எல்லாம் பராபரலிங்கம் தோன்றும் முன்னர். பராபரலிங்கம்னா சிவலிங்கம், அதாவது ரொம்ப பழமையான பெருமை வாய்ந்த இந்த சிவலிங்கமானது தோன்றுவதற்கு முன்னாடியே, அந்த லிங்கங்கள்லாம் வரத்துக்கு முன்னாடியே இக்கடம்பின் மாடே, இந்த கடம்ப மரத்தின் அடியிலே, கடம்ப வனம் சூழ்ந்த இந்த மரத்தினில் அடியிலே இருக்கக்கூடிய இச்சைவலிங்கம் முளைத்தது. இந்த சிவலிங்கம், சைவலிங்கம்னா சிவலிங்கமானது மற்ற எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய விசேஷமான பெருமை வாய்ந்த சிவலிங்கங்கள்லாம் தோன்றுவதற்கு முன்னாலேயே இந்த மதுரையம்பதியில் இருக்கக்கூடிய சோமசுந்தரான அந்த கடவுளான அவருடைய லிங்கமானது தோன்றுவிட்டது. இதுல இருந்து அவர் என்ன நமக்கு சொல்ல வர்றாருன்னா, எல்லாத்துக்கும் முன்னாடியே இது இருந்ததுன்னா ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்றாரு. நம்ம வந்து ஏதோ ஒண்ணு வச்சுட்டு இது வந்து எங்க இதுல வந்து 200 வருஷமா இந்த இது எங்க வீட்டுல இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு பொருள் கொண்டு வந்து காமிச்சோம்னா, அவ பக்கத்து இருக்க வேண்டும் கூட இதே மாதிரி எங்க வீட்டுல 500 வருஷமா இருக்குது அப்படின்னு கொண்டு வந்து காமிச்சா என்ன அர்த்தம்? உங்களோடத விட எங்களோடது ரொம்ப பழமையானது, ரொம்ப புராதனமானது, அதனுடைய வேல்யூவும் ஜாஸ்தி அப்படின்னு சொல்றா இல்லையா. இப்ப நம்ம வீட்டுல கூட பார்த்தோம்னா ஒரு 100 வருஷத்துக்குள்ள வாங்கின வெள்ளி சாமான்களுக்கும் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர் வச்சிருந்த வெள்ளி சாமான்களுக்கும் பார்த்தா அதனுடைய வேல்யூவே ஜாஸ்தி, அதனுடைய பளபளப்பு ஜாஸ்தி, அதனுடைய தன்மையும் ஜாஸ்தி. ஒரு ரீசெண்டா நான் ஏதோ டப்பாலாம் தேடி இருக்கும் போது ஒரு காயின் ஒண்ணு கிடைச்சது. அது 1 ரூபாய் காயின். அந்த 1 ரூபாய் காயின் வந்து 1944 வருஷத்துல வெளியிட்ட காயின், பிரிட்டிஷ் அரசாட்சியோட காலத்துல வெளியிட்ட காயின். அது கிடைச்சது, உள்ள எங்கேயோ வச்சிருந்திருக்கா, தேடி கிடைச்சது.
அதை சும்மா அதோடைய வேல்யூ என்ன, நிஜமான வெள்ளியா அப்படின்னு கீழே போட்டு பார்த்தா டிங்னு சத்தம்லாம் கேட்டுது. கொண்டு போய் ஒரு வெள்ளி கடையில காமிச்சு இது வெள்ளி ரூபா, ரொம்ப பழசானது, 1944 பிரிட்டிஷார் காலத்துல வெளியிடப்பட்ட அந்த நாணயம். இந்த நாணயத்துல பியூரா வெள்ளியான்னு பார்த்து சொல்லுவேன்னா அவன் பார்த்துதோ தேய்ச்சிச்சு கல்லுல உரைச்சி பார்த்து ரொம்ப அருமையான வெள்ளி சார் அப்படின்னு சொன்னான். சரி, இது எவ்வளவு விலைக்கு போகும் அப்படின்னு கேட்டோம். அவன் என்ன சொன்னான், நானே அப்படியே நடுங்கி போயிட்டான். அடாடாடா, இந்த ₹1 நான் 1500 தரேன். ஒண்ணுமே ஓடல. என்னது அப்படின்னா, சார் இன்னைக்கு தங்கம் 1 கிராம், இன்னைக்கு வெள்ளி கிராம் ₹100, இது 15 கிராம் இருக்கு, அது என்ன 3 தோலா ஏதோ கணக்கு சொன்னான். அதுக்கு இந்த ₹1 நீங்க கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா 1500 தரேன். அது வெள்ளி எடைக்கு எடை 1500 தரேன். அது தவிர ஆன்டிக் வேல்யூக்காக ஒரு ₹500 தரேன், ₹2000 தரேன் கொடுக்குறேன். பாவி, ₹2000 விலை உள்ளது ₹1 காயின்னு எதுக்காக நான் உங்ககிட்ட கொடுக்கணும்? அது என்கிட்டயே இருக்கட்டும். இந்த பழமையான எப்படி பழமையானவரோ, முன்னை பழமைக்கும் பழமையானவர் அப்படிங்கிறதுனால அவர் எங்கிட்டே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நான் அதை எடுத்துன்னு வந்துட்டேன் திருப்பி. அது சொல்லும் போது என்ன நம்ம சொல்ல வரோம்னா, அந்த பழமைக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கு. எல்லாவற்றுக்கும் மூத்தது. தமிழுக்கு என்ன பெருமை அப்படின்னா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கும் முன் தோன்றிய மூத்த தமிழ் அப்படின்னு சொல்லுவார். அதான் கல்லு மண்ணெல்லாம் தோன்றதுக்கு முன்னாடியே இந்த தமிழ் மொழி இருந்தது அப்படின்னு நம்ம பெருமையா சொல்றோம் இல்லையா? அந்த பெருமை மிக்க தமிழ் மொழியில பழமையானது அப்படின்னு சொல்றதுக்கு இங்க சோமசுந்தர கடவுள் மற்ற எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய லிங்கங்களை காட்டிலும் ரொம்ப பழமையானவர் அப்படின்றதாக இந்த பாடலை சொல்றாங்க. அடுத்த பாடல்ல, அப்பதியில் லிங்கமெல்லாம் அருட்குறி இதனில் பின்பு கப்பு விட்டு எழுந்த இந்த காரணம் இரண்டினாலும் ஒப்பு அரிதான ஞான ஒளி திரண்ட அன்னவிந்த திப்பிய லிங்க மூல லிங்கமாய் சிறக்குமன்னோ. இதுக்கு அப்பதி இலிங்கமெல்லாம் அருட்குறி இளநீர் பின்பு கப்பு விட்டு எழுந்த இந்த காரணம் இரண்டினாலும் ஒப்பு அரிதான ஞான ஒளி திரண்ட அன்னறிந்த திப்பிய லிங்க மூல லிங்கமாய் சிறக்குமன்றோ. பதம் பேர் கட்சிப்படி வருது. அதாவது முன்னாடி எத்தனையோ லிங்கங்கள்லாம் நான் சொன்னேன், எத்தனையோ கோவில்கள் சொன்னேன், சிவஸ்தலங்கள்லாம் சொன்னேன். இது எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய அந்த லிங்கங்களை எல்லாம் காட்டிலும் அருளே நிறைந்த மூலலிங்கமாக இருக்கக்கூடிய இந்த திரு ஆலவாயில மதுரையம்பதியில இருக்கக்கூடிய இந்த லிங்கம் இருக்க, அது மிச்சம் எல்லாமே இதுக்கப்புறம் வந்ததுதான். இதுல இருந்து கிளைகளாக தோன்றியதுதான். இது வேரோடு கூடிய மரம். இது ஒரு ஆலமரம் மாதிரி. எப்படி விடுதுகள்லாம் பிற்காலத்தை தோன்றி அதுவும் அந்த ஆலமரத்தை அப்படியே ஒரு விரிவாக செய்ததோ அது போல இந்த பதியிலே இருந்த மூல லிங்கத்திலிருந்து கிளை விட்டு எழுந்ததுதான் அந்த மற்ற லிங்கங்கள்லாம். அதனால முன்னாடியே பழமையானதுங்கிற ஒரு காரணம், இதுல இருந்து அதுக்கப்புறம் இதுல இருந்து தோன்றியதுதான் மற்ற லிங்கங்கள் அப்படிங்கிற 2 காரணத்தாலையும் இந்த ஒப்பிட முடியாத, இதற்கு உவமையே சொல்ல முடியாத ஞான ஒளி சேர்ந்தது போக இருக்கக்கூடிய ஞானமும் ஒளியும் சேர்ந்து விளங்குவது போல இந்த தெய்வ லிங்கம் இருக்க, இது மூலலிங்கம் அப்படின்னு பெயர் பெற்று விளங்குகிறது. இதுதான் மூலலிங்கம், இதுதான் ஆதி லிங்கம். சில ஊர்ல நம்ம ஊர்ல போய் பார்த்தோம்னாக்க இவர் அந்த சுவாமி இவர் தான். இதுக்கு முன்னாடி மூலமா ஆதி கேசவ பெருமாள், கேசவ பெருமாள்லயே ஆதி கேசவ பெருமாள் அப்படின்னு ஒரு கோவில் தனியா இருப்பான். ஏன்னா அந்த கேசவ பெருமாள்லாம் வரத்துக்கு முன்னாடியே இவர் வந்துட்டாருன்னு. அப்படியே பார்த்தோன்னா நம்ம திருக்கடவுர்ல கூட அபிராமி கஷேத்திரம், திருக்கடையூர்ல அமிர்த கட்டேஸ்வரர் இல்லையா, அமிர்த கட்டேஸ்வரர் காலசம்ஹார மூர்த்தி அப்படின்னு தான் சொல்றோமோ, அங்க அபிராமி தான் அன்னை. அந்த திருக்கடவுர்னு இப்ப இருக்கிற ஊரு, அது கோவில், பெரிய கோவில். அது 1000 மண்டபம்லாம் இருக்கு, யானை எல்லாம் இருக்கு, ரொம்ப அம்பாளுக்கு தனி சன்னதி. அப்புறம் அமிர்த கட்டேஸ்வருக்கு தனி சன்னதி. அப்புறம் இன்னொரு சன்னதியில காலசம்ஹார மூர்த்தி, இப்படி எல்லாம் இருக்கும். நாங்க திருக்கடையூர் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இப்ப எல்லாம் போனாக்க திருக்கடையூர்ல தினமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 நடந்துட்டு இருக்கோம். என்னன்னா ஷஷ்டியத்தை பொறுத்து 60ஆவது கல்யாணம், அப்புறம் 50வது வருஷ கொண்டாட்டம்,
அப்புறம் பீமரத சாந்தி, அப்புறம் விஜயரத சாந்தி, அப்புறம் பூர்ண அபிஷேகம், இது மாதிரி எங்க பார்த்தாலும் நிறைய நடந்துட்டு இருக்கும். அங்க இடம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படி ரொம்ப அட்வான்ஸ் புக்கிங் எல்லாம் பண்ணோம். ஆனா நாங்க போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். எங்க சொந்தக்காரர் ஒருத்தருக்கு 80வது வயசு கொண்டாடினா நாங்க போயிட்டு வந்தோம் சொன்னோன்னே விஷயம் தெரிஞ்சவாள் தான் என்ன கேட்பான்னா, அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல ஆதிக்கடவுர்னு ஒரு ஊர் இருக்கே தெரியுமோ அப்படின்னு கேட்பா. ஐயா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, அலையாழி அரித்துயிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவுரின் வாழ்வுன்னு பதிகத்துல பாடியிருக்காரு அபிராமி பட்டர். அந்த ஊர் தான் அது. அபிராமி பட்டர் பாடின அபிராமி எங்கன்னா இப்ப இருக்கிற கோவில் இருக்கிற அபிராமி கிடையாது. இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி சமுத்திரத்துக்கு ஒட்டியலாம் போல இருக்கக்கூடிய இடத்துல அங்கதான் நிஜமான உண்மையான பழமையான அமிர்த கட்டேஸ்வரர் இருக்கிறார். அமிர்த கட்டேஸ்வரரோட கூடிய அபிராமி அன்னையும் இருக்கா. அந்த இடத்துக்கு பேர் ஆதிக்கடவுர் பேர். இது திருக்கடவுர், அது ஆதிக்கடவுர், பழமையான திருக்கடவுர் அதுதான் அப்படின்னு சொல்லுவோம். அங்கதான் காலனை சம்ஹாரம் பண்ணார். அப்புறம் அது உயிர் பிச்சை கொடுத்த அம்பன், அதெல்லாம் நமக்கு அந்த கதையெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நம்ம அதெல்லாம் கேட்டுப்போம். அது மாதிரி பழமையானது அப்படின்றதுக்கு முதலே ஒரு 2 காரணத்தை சொல்லிட்டார். முதல்ல இத்தலங்களுக்கெல்லாம் முன்னாடியே தோன்றியதுதான் இந்த கடம்ப வனத்துல இருக்கக்கூடிய சுந்தரேச பெருமாள். அது மாத்திரம் இல்ல, இது வந்தப்புறம் இதுல இருந்து கிளையாக முளைத்து எழுந்ததுதான் மத்த கோவில்கள்லாம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்பேற்பட்ட இந்த கோவிலுக்கு இது அருட்குறி, அருளை தரக்கூடிய குறியீடு. இது அருளை தரக்கூடியதாக அந்த லிங்கத்தை பார்த்தாலே சோமசுந்தர தரிசனம் பண்ணாலே நமக்கு அருள் கிடைக்கும்னு. கப்புன்னா கிளைன்னு அர்த்தம். கப்பு விட்டு சூலத்துக்கு கூட கப்புன்னு சொல்லுவா. வேல் அது கப்பு விட்டு இருக்குன்னா 3ஆக பிரிந்திருக்கு அப்படின்னு சொல்லி கூட சொல்றது உண்டு. இதுல முன்னாடி பாடல் என்ன சொன்னார், எல்லாத்துக்கும் முன்னாடி பழசு அப்படின்னு சொன்னார். இந்த பாடல சொல்லும்போது மற்ற லிங்கங்கள்லாம் தோன்றுவதற்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொன்னார். இப்ப நம்ம பதமா இந்த பாடலை நம்ம பார்க்கலாம். இப்போ அப்பதி இலிங்கம் எல்லாம், அப்பதி அந்த பதியில இருக்கக்கூடிய புண்ணிய கேத்திரங்கள்ல இருக்கக்கூடிய லிங்கம் எல்லாம் இந்த மேருமலை, கைலாச மலை, இது எல்லா கேதாரம், மந்திரம், இதெல்லாம் இந்த எல்லா மலைகள் இருக்காலே அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த பதிகள்ல இருக்கக்கூடிய லிங்க சுரூபங்கள் எல்லாம், கடவுள் எல்லாம், அங்க இருக்கக்கூடிய லிங்க மூர்த்திகள் எல்லாம் அருள் குறி இதனில் அருளே வடிவாக இருக்கக்கூடிய இந்த சிவலிங்கம் சோமசுந்தரக்கார இந்த மதுரை பதியில கதம்பவனத்துல அந்த சோமசுந்தர கடவுளிலிருந்துதான் இவாள்லாம் பின்பு கப்பு விட்டு எழுந்த, இதுல இருந்து தோன்றி கிளைத்து தோன்றின. முதல்ல வந்தது, அப்புறம் கிளைக்கிளையா வந்தது. இப்ப நம்ம கூட சில செடியை பார்ப்போம், அப்படி முதல்ல அப்படி குறுத்து விட்டு அப்படி வரும், அப்புறம் சைட்ல இருந்து கிளையா வரும். அது மாதிரி இவைகள் எல்லாமே கிளைகளாக பிற்காலத்துல தோன்றியவைதான். ஆனா மூலமாக ஆரம்ப காலத்துல முதல்ல தோன்றிய லிங்கம் எதுன்னா இந்த சோமசுந்தர கடவுள் தான். நீங்க இப்படி சொல்றேனே அப்படின்னு நினைச்சா இதுக்குதான் நீங்க காரணம் கேட்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தையும் பின்னாடியே சொல்றாரு. இது மாதிரி சொல்லியாச்சு, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு, அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணணும் இல்லையா, அதுக்காக ஒரு ஜஸ்டிஃபை பண்ண. இந்த காரணம் இரண்டினாலும் எந்த 2 காரணத்தினால, மூத்ததாக எல்லாருக்கும் முதன்மையாக தோன்றிய காரணத்தினாலும் இதிலிருந்து கிடைவிட்டு எழுந்தது போல் மற்ற கேத்திரங்களுடைய சிவலிங்கங்கள் தோன்றியதாலும் இந்த 2 காரணத்தினாலும் ஒப்பில்லாத, ஒப்பிட்டு கூற முடியாத, உவமையே சொல்ல முடியாத பெருமை மிகுந்த ஞான ஒளி திரண்டு அன்ன, ஞான ஒளியானது திரண்டு வந்தது போல் இருக்கக்கூடிய இந்த திவ்ய லிங்கம். இந்த திவ்யன்னா இங்க திவ்ய லிங்கம் அர்த்தம், பெருமை வாய்ந்த புனிதமான லிங்கம். இந்த 2 காரணத்தினால ஒப்புயர்வு இல்லாத, இதுக்கு உபமானமே சொல்ல முடியாத, ஞானமே வடிவாக இருக்கக்கூடிய இந்த திவ்ய லிங்கமானது, இந்த மூல லிங்கமானது சிறக்கும், மூலலிங்கமாய் சிறக்கும். இது எல்லாவற்றுக்கும் மூலமாக இருந்து இதுதான் சிறப்பாக விளங்குகிறது. அதனால மற்ற லிங்கங்களுக்கோ மற்ற கேத்திரங்களுக்கோ மற்ற சிவஸ்வரூபங்களுக்கோ எந்த விதமான அப்பழுக்கும் கிடையாது. ஆனாலும்
இந்த மதுரையம்பதியில இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு மட்டும் என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லும் போது இது பழமையானது. இதற்கு அப்புறம் தான் கிளை விட்டு இருந்தார்கள். ஒரு மரத்தில் எப்படி கிளை முளைக்கிற மாதிரி இந்த லிங்கத்துக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம் இதுல இருந்து கிளையாக தோன்றின பிரான்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில சமயம் சில நிறுவனங்கள் ஏதோ ஒரு இடத்துல சின்ன லெவல்ல தான் அது ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கும். ஆனா அதுல இருந்து தோன்றி அதோடைய பிரான்சஸ் எல்லாம் அகில உலகத்திலயும் பரவி இருக்கும். அங்கங்க அந்த பிரான்சஸ் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். ஒரிஜினலான அந்த இடம் பார்த்தாக்கா சின்னதா ஒரு சின்ன கட்டடமா ஒரு சின்ன இடத்துல ஒரு கிரவுண்ட் இடத்துல அது பாட்டு இருந்துட்டு இருக்கும். அதுதான் மூலம். அதுல இருந்து தோன்றினதான் மற்றதெல்லாம். ஆனா மற்றதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி தெரியும், ரொம்ப வியாபகமா இருக்கும், விரிவாக இருக்கும், ரொம்ப அமக்கடமா அது செயல்படும். ஆனா எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடியது அந்த பெருமை மிகுந்த இது இந்த மூலஸ்தானம். அதனால இங்க மூலஸ்தானமாக விளக்கக்கூடியது சோமசுந்தர கடவுள் அப்படின்னு சொல்றார். இந்த மா இலிங்கத்து எண்ணான் இலக்கண விச்சை மேனி அந்தமில் அழகன் பாகத்து உமையோடு அழகு செய்து சந்ததம் விளங்கச் செய்யும் தகமையை நோக்கி சோமசுந்தரன் என்று நாமம் சாத்தினார் துறக்கவாணர்னு அடுத்த பாடல் சொல்றார். 294வது பாடல்ல சொல்றார். இந்த மா இலிங்கம் இந்த மா இலிங்கத்து எண் 4 இலக்கண விச்சை 8 நாள் 32 அது 32 லட்சணம். அதாவது ஒரு சாமுத்திரிகா லட்சணம் சொல்றது 32 லட்சணம் சொல்றா இல்லையா, அது மாதிரி இந்த லிங்கத்துக்கு வரும்போது 32 லட்சணம் கொண்ட திரும்பி இந்த மகாலிங்க மூர்த்தியிலிருந்து 32 லட்சணங்களோடு கூடிய சமுந்திரிகா லட்சணங்களோடு கூடிய ஞானமே திருமேனியாக கொண்ட அழியாத பேர் அழகனையுடைய இந்த சிவபெருமான் இங்க இருக்காரு. எப்படி இருக்காரு? தம்முடைய இடப்பாக்கத்துல உமாதேவியோடு அழகோடு கூடிய உமாதேவியோடு கூட எல்லா நாளும் ஒளிவிட்டு பிரகாசமாக விளங்கி கொண்டு அப்படி விளக்கிறார். பிரகாசமா இருக்கார், மகிமையோட இருக்கார், பெருமையோட இருக்கார், உமாதேவியோட இருக்கார், சோமசுந்தரர் மீனாட்சி சொல்லிட்டு அப்பேற்பட்ட இவர் தேவர்கள்லாம் என்ன பேர் வச்சா இவருக்கு சோமசுந்தரர் அப்படின்னு ஒரு பேர் வச்சார். இல்ல எண் 4 அப்படின்னு வரும்போது எண்ணாவது 32 கணக்கு வச்சுட்டாரு. இதுல கூட ஒரு பாடல் கூட நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் நினைக்கிறது. அந்த காலத்துல பாடலுக்கு 8.25 லட்சணமே யமநேரும் பரியேன்னு அவையார் பாட்டு. 8.25 அப்படின்னா 8 தமிழ்ல எழுதினா 8ன்னா அவலட்சணமே அப்படின்னு சொல்லாம 8.25 லட்சணமே சொல்லிருப்பார். இன்னொருத்துல கணக்கு சொல்லும்போது காலநிலை சொல்லுவார். பூனைக்கு 6 கால், புள்ளினத்துக்கு 9 கால், ஆனைக்கு கால் 17 ஆனது அப்படின்னு சொல்லுவார். இது கூட நம்ம பார்த்திருக்கோம் நினைக்கிறேன். பூனைக்கு 6 கால்னா பூனைக்கு எங்க 4 கால் தானே இருக்கு, எங்க 6 கால்னா பூ நக்கி அந்த நெய்னு சொல்லாத பூநக்கி அப்படின்னு சொன்னோன்னா பூவை நக்கி அதோட கூட தேனை உள்ளுகின்ற அந்த வண்டு இனங்கள் இருக்கு. அதுக்கு வண்டுக்கு பூனைக்கு 6 காலம், வண்டுக்கெல்லாம் 6 கால். புள்ளினத்துக்கு 9 கால். புள்ளினம்னா பறவைகள். பறவைகள்லாம் 2 கால் தானே, எங்க இருந்து 9 கால் வந்தது அப்படின்னா கணக்கு 9 கால் 2 கால் இல்லையா? 9 கால் 2 கால் தானே, 2 கால், அதுக்கு மேல இல்ல, 3 எல்லாம் கிடையாது, 2 கால். புள்ளினத்துக்கு 9 கால்னா 9 கால் 2 கால், 2 கால் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஏகாரம் சொல்றது அழுத்தம் கொடுக்கறது இல்லையா? அப்போ பறவைகளுக்கு 2 கால் தான், அதுக்கு மேல கிடையாது. சரி, ஆனைக்கு கால் 17 ஆனதுன்னு யானைக்கு எப்படி 17 கால் வந்தது? 17 கால் 4 கால். யானைக்கு எத்தனை கால்? 4 கால். 4 தான், 4க்கு மேல கிடையாது, 5வது கால் கிடையாது, 4 கால் தான். அப்படின்னா ஒரு கணக்கையும் ரொம்ப அழகான ஏகாரத்தையும் சேர்த்து ஒரு எம்பாட்டிக்கா அதை சொல்லிருக்கா இல்லையா? அது மாதிரி இது எண்ணாங்கு அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. எண்ணாங்கன்னா 32. இந்த மகாலிங்கத்திலிருந்து 32 லட்சணங்களை கூடிய திருமேனியை கொண்ட அழியாத பேரழகை உடைய சிவபெருமான். அதுல இருந்து அவர் அப்பப்ப வெளியில வருவார். நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, எல்லா ஊருக்கும் போயிட்டு திருப்பி அங்கேயே சேர்ந்துடுவாருன்னு இந்த கஷேத்திர விசேஷத்தை பார்க்கும்போது. அப்படி அந்த சிவபெருமானவர் அழகே வடிவாக வெளியில வருவார். அவர் எப்படி இருக்காருன்னா தன்னுடைய இடப்பாகத்துல உடம்புல உமாதேவியை அழகுடன் ஒளிர செய்பவளாக தன்னுடைய உடம்பிலேயே கொண்டிருக்கார். இவர் 2 பேருமா சேர்ந்து உமையாலும் பரமேஸ்வரன் செய்து உமா மகேஸ்வரனாக அர்த்தன் ஹரீஸ்வரனாக ரொம்ப பிரகாசமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு சோமசுந்தரர் அப்படின்னு பேர் வச்சாங்க.
சோம சுந்தரன்னா சோமன சந்திரன் அப்படி சொல்றோம். சந்திரனை தலை சூடின்றதுனால சோம சுந்தரர். அதே உமா சுந்தரர் அப்படின்னு உமையோடு கூடிய சுந்தரர் அழகர். இவர் அழகர், அவர் அழகி. அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாதவல்லி அருமழைகள் பழுகி சிவந்த பாதாம்பயத்தாள் அப்படின்னு பட்டா சொல்றார். அவளுடைய அழகுக்கு யாருமே இணைய சொல்ல முடியாது. அவளும் அழகு, அவளோடு சேர்ந்த சுந்தரேஸ்வரர் அழகு. 2 பேரும் மிக்க அழகோடு பொலிவோடு விளங்குகிறார்கள். அதனால அவருக்கு சோமாஸ்கந்தர், அவருக்கு பேரு சோமசுந்தரர் அப்படின்னு தேவர்கள்லாம் வச்சா அப்படின்னு இந்த பாடல் சொல்றார். இதுக்கு மேற்கொண்டு இன்னும் என்னென்ன சொல்ல போறாருங்கிறத அடுத்த செஷன்ல விரிவாக நம்ம பார்க்கறதுக்குவோம். இந்த பாடலுக்கும் பிரதிபதார்த்தத்தையும் நம்ம அப்ப சேர்ந்து பார்க்கலாம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ராம் ராம்.